பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அழைத்த கடவுள் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்கள் உங்கள் நடத்தை யாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு முழுவதும் மீன் பிடித்து ஒரு மீனும் கிடைக்காததினாலே துக்கத்தோடு கரையில தன் வலைகளை அலசி கொண்டிருக்கும் போது இயேசு அவரை சந்தித்தார். ஆழத்துக்கு கொண்டு போய் வலைகளை வீசி மீன்களை பிடியுங்கள் என்றார். அவர்களோ முழுவதும் பாடுபட்டு உழைத்தோ, ஆனாலும் ஒரு மீனும் அகப்படவில்லை. இருந்தாலும் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வலைகளை வீசுகிறோம் என்று பகல் வேளையிலே ஆழத்துக்கு கொண்டு போய் வலை வீசினார்கள். 2 படகு நிரம்பத்தக்கதான மீன்களை அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். கரைக்கு வந்ததும் பேதுரு இயேசுவின் பாதத்திலே விழுந்து, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு அகன்று போம் என்று சொன்னான். அந்த பேதுருதான் இப்பொழுது நமக்கு சொல்லுகிறார், நம்மை அழைக்கிற கடவுள் பரிசுத்தராயிருக்கிறார். ஆகவே நாமும் அந்த தேவனை அணுகி செல்ல வேண்டும் என்றால் நாமும் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்களை தேவன் பிரியமானவர்களை தம் அருகிலே சேர்த்து கொண்டு தம்முடைய திட்டங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். வேதத்தில் எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பரிசுத்தமாய் தேவ சமூகத்திலே வரும்போது தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். ஏன் தம்மையே வெளிப்படுத்துகிறார். மோசே முட்செடி எரிவதைக் கண்டு அருகில் வந்தபோது, அருகில் வராதே, அப்படி வருவதாயிருந்தால் உன் காலடிகளை கழட்டி போட்டுவிட்டு வா என்று சொன்னார். பரிசுத்தமாய் ஆண்டவரை அணுகுவோம், பரலோக தேவனை தரிசிப்போம். God bless you. சமாதானம்.